தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் காலை 9 மணிக்கு கூட்டம் தொடங்க உள்ளது. நண்பகல் 1 மணி வரை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடிவிங்க இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடிவிங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரா திட்டலாம், ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலை எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சட்டசபையில் பேசினா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார், அங்கிருந்து பேப்பர் வரும், திடீர்னு முழங்குவார், கேமரா அவர் மட்டும் காமிக்கும். எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவர் சபையிலே இருக்க மாட்டாரு, வெளியே போயிருப்பாரு, அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன். எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும், அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். ஐயோ, இது எப்ப ஒரு கலெக்டர் ஓரமாவும், ஒரு IPS SP IG ஓரமாக நிற்க வைத்துவிட்டு, மினிஸ்டர் ஓரமாக நிற்க வச்சுக்கிட்டு, MLA எல்லாம் ஓரமாக நிற்க வச்சுட்டு, மேலே குடும்பத்துடன் உட்காந்து ட்ரோன் விட்டு விளையாண்டு இருக்கிறது எல்லாமே போயிட்டு இருக்கியா? சரி சரி, நிமிஷம். இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஒரு நொடி நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பண்ணையார் புத்தி வந்திருக்காது. இதுதானே பண்ணையார் தனம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்து போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா, ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரிச்சல் வருது, உனக்கு கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. என்னடா நினைச்சிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆளா அண்ணா போய் நினைச்சீங்களா? ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. இன்னைக்கு சம்பவம் இருக்கு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீதானடா குத்த சொன்ன, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கிறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தோசமா இருக்கோண்டா. இப்ப என்னடா உனக்கு என்னடா மரியாதை? யாருடா? நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என் மேல அப்படின்னு கோவம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன்? 20 வருஷம் பகடா. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா
சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், சக்தி மிக்க புயலா கூட மாறும். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர் என்னவா இருக்கும்? அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். உங்களுக்கு தேவையா? லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், இதானே கேட்டேன். சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும், பேரை சொல்லணும்? எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? விட்டுடா. Why black? Sham black. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.